ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரவுண்ட் கார்டனில் இப்போ 4 கலர்லேயும் சங்குப்பூக்கள் பூத்து குலுங்குது. நிறைய விதைகள் வந்துருச்சு. ஸோ ஒரு சில டைமில் ஒரு சில விதைகள் எனக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா விதைகள் நிறைய வளரணும் இல்லையா. ஸோ விதைகள் இப்போ 4 கலர் வெரைட்டிஸுமே நிறைய விதைகள் வந்துருச்சு. சீட்ஸ் எல்லாமே சேல் பண்ணுற அளவுக்கு நிறைய இருக்குது விதைகள். அதாவது 4 கலர் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட், அப்புறமா டார்க் ப்ளூ, அப்புறமா இந்த பர்பிள், அப்புறமா பேபி பிங்க். இந்த 4 கலர் வெரைட்டிஸும் எங்கள்கிட்ட சிங்கிள் பெட்டல்ஸ் தான் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே நல்லா காஞ்சி வந்துருச்சு. விதைகள் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி தனித்தனியாகவே எடுத்து வச்சுருக்கேன். தனித்தனி பேக்கெட்லேயே உங்களுக்கு தந்துடுவேன். ஸோ எல்லாமே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. பட் வந்துட்டு அந்த பேபி பிங்க் அப்புறமா பர்பிள்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ எல்லாமே நிறைய விதைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய விதைகள் கலெக்ட் பண்ணி நானும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பேபி பிங்க் இது விதைகள் இப்போ வந்துருச்சு எனக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா பூக்கள் லைட் பிங்க்கில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. பட் இது எல்லாமே சிங்கிள் பெட்டல்ஸ் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் வாட்ஸ்அப்பில் சீட்ஸ் கேட்கும்போது மல்டி பெட்டல்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. மல்டி பெட்டல் சீட்ஸ் எங்கிட்ட கிடையாது, எல்லாமே சிங்கிள் பெட்டல்ஸ் தான். ஸோ பூக்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சிங்கிள் பெட்டலாக இருந்தாலுமே மல்டி பெட்டலாக இருந்தாலுமே கலர் பூக்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம ரொம்ப பெரிய கொடியாக போக விடாமல் அப்பப்போ கட் பண்ணி விடும்போது நம்ம செடி மாதிரியே வளர்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ விதைகள் ஈஸியாக எடுக்கலாம். பூக்களும் நம்ம பறிக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீட்ஸ் வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.